ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. துணி இன்றைக்கி எனக்கு கம்மியாக தான் இருந்தது. சரி, அதனால் பசங்க ஈவினிங் வரட்டும், ஸ்கூல் யூனிஃபார்மும் சேர்த்தே போட்டுக்கலான்னு காலையிலேருந்து போடாமல் வச்சுருந்தேன். பசங்க வந்து துணி போட்டாங்க. சரி, எல்லாத்தையும் எடுத்து போட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டு சரி பாலும் பஜ்ஜி போடுங்கம்மான்னு சொல்லிட்டு பையனும் என் ஹஸ்பண்டும் பால், எண்ணெய், பஜ்ஜி மாவு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, மழை வர மாதிரி இருக்குது, பஜ்ஜி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டாங்க. சரி, ஓகே போட்டு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வாழைக்காயை 3 வாழைக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 3த்தையுமே சீவிட்டேன். ஆனால் அப்புறம் பார்த்தா 2 வாழைக்காய்க்கு தான் மாவு பத்துச்சு. சரி, ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுட்டேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எண்ணெயை கட் பண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேன். டக்குன்னு ஒரு பக்கம் 2 பக்கம் 2 வாழைக்காயை சீவி கடன்னு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னும் பாலை ஊற்றி வச்சுட்டேன். பாப்பா முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு டீ காஃபி வேணாங்கம்மா, எனக்கு வந்து பூஸ்ட்டு போட்டு கொடுங்க அப்படின்னா. சரி, அதுக்குள்ளே லஞ்ச் பாக்ஸு, இவங்க ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸு, பசங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து அந்த சிங்கில் போட்டு விட்டு சரி பால் ரெடியாக வருதுங்காட்டியும் வாழைக்காயும் சைட் பை சைடாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி கத்தியாலே தான் சீவி எடுத்துப்பேன் மெலிசாவே. சரின்னு அது மிஷினும் ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தது. சரி, பஜ்ஜி மாவு வாங்கிட்டு இருந்தது. சரி, அதை கட் பண்ணி சரி கரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி வச்சு ரெடி பண்ணிவிட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஒரு பேட்ச் போட்டு பார்த்தேன். சரி, மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணி மறுபடியும் லைட்டாக இது பண்ணி போட்டுட்டேன். எப்பயுமே பஜ்ஜி போட்டோன்னா இந்த ரெடிமேட் மாவில் மட்டும் உப்பு கம்மியாக தான் இருக்குன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அதனால் இந்த வாட்டி முன்னாடியே உப்பு கொஞ்சம் லைட்டாக நானே சேர்த்துட்டேன், கேட்காமலே சேர்த்துட்டு லைட்டாக பெருங்காயத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சரி பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாலை போட்டு பாப்பாவுக்கு பூஸ்ட்டு ஒரு தனியாக எடுத்து பால் எடுத்து கலந்து கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து டீ தூள் போட்டுட்டு இஞ்சி தட்டி போட்டு நல்லா இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்குள்ளேயே பாப்பா ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தா, அம்மா எங்களுக்கு வந்து ஏதாவது பேசுங்க, சின்ன பிள்ளைல எங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பாட்டு பாடி தூங்க வைப்பீங்க அதெல்லாம் சொல்லுங்கம்மா அப்படி சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா. நான் இந்த கற்பூர பொம்மை வந்து அப்போ 80s 90s கிட்ஸுலாம் தெரியும். கண்டிப்பாக அந்த பாட்டு பாடாமல் இருந்திருக்கவே மாட்டோம் குழந்தைங்களுக்காக. நான் அந்த பாட்டெலாம் பாடி தூங்க வச்சுக்கிறேன் அவளை. சின்ன பாப்பா செல்ல பாப்பா சொன்ன பேச்சு கேட்டால் தான் நல்ல பாப்பான்னு பழைய படத்தில் வர அந்த சாங் அது. அதையும் பாடி நான் தூங்க வச்சுருக்கிறேன். அதில் அந்த அண்டி உனக்கு பாடுவோன்னாம்மா அவ்வளோ பழைய பாட்டாக எனக்கு பாடணுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. ஆமாண்டி, நல்லாயிருக்கும், நீ கேட்டு பாரு. இப்போ 11th படிக்கிறா. அப்போ கேட்குறா ஃப்ரெண்ட்ஸை தான் என்னை வந்து என்ன பாடி தூங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு மெமரிஸ்லாம் பசங்க இப்போ கேட்கும்போது நமக்குமே என்னவோ அது ஆசையாக இருக்குது. சொல்லும்போது பசங்க அதை ஆசைப்பட்டு கேட்கும்போது என் பிள்ளைங்க தான் எனக்கு பேக் போன். என் ஹஸ்பண்டும் என் பிள்ளைங்க தான் யூடியூப்பில் வர்றதுக்கே முழுக்க காரணம். அவங்க 2 பேர் தான், ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் தான். அவங்க தான் என்னை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் முடியும், சப்போர்ட் பண்ணுறது, எனக்கு வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே என் குழந்தைங்க, என் 2 குழந்தைங்க, என் பிள்ளைங்களும் என் ஹஸ்பண்டும் தான். எல்லா பெண்களுக்குள்ளுமே ஒரு திறமை இருக்கும். அது ஒரு ஸ்டேஜில் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இது இல்லாமல், ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணி என் குழந்தைங்க எனக்கு வந்து அம்மாவாக மாறின தருணம் தான் நான் நினைப்பேன். நிறைய விஷயங்கள் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் இப்படிலாம் இருங்கம்மா, இப்படிலாம் செய்யுங்க, இப்படிலாம் என்னை மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அவங்க. எனக்கு நாம் சொல்லி கொடுத்த காலம் போக நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு இன்னுமே சென்டிமெண்டலாக வந்து நான் ரொம்ப இது பண்ணுவேன். பரவாயில்ல, கடவுள் நமக்கு நல்ல குழந்தைங்கள நம்ம கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு பரவாயில்லன்னு நினச்சிப்பேன். என் குழந்தைங்க அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. வீடியோஸ் வந்து எனக்கு எப்படி எடிட் பண்ணணும் போகணும் எதுவுமே எல்லாமே என் குழந்தைங்க தான். எல்லாமே எனக்கு என் 2 பசங்களும் தான். பாப்பா 11th, தம்பி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து ஹெல்ப்பு. என் ஹஸ்பண்டு முழுக்க சப்போர்ட் எனக்கு வந்து. நீ பண்ணு, நீ ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்குறாங்க, நீ ஏதாவது பண்ண, ஏன் சும்மா இருக்கிற, ஏதாவது இது பாரு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, நீ உனக்கு தெரிஞ்சதை எதாவது பண்ணுன்னுவாங்க. எனக்கு தான் வந்து எப்படிரா வந்து இதில் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல, ஏதோ கூண்டுக்குள்ளே கிளி இருந்தால் அதை திறந்து விட்டா கூட அந்த குருவி வந்து நம்ம கூட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், நம்ம உலகம் நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து இருக்குதுன்னா கூட நம்மளால் வந்து அதை வந்து உள்ளேயே இருந்துட்டதுனால நம்மளுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாகவே உள்ளே இருந்தாலும் நம்மளால் வெளியில் வர்றதுக்கு ஒரு தயக்கம் எல்லாருக்குமே இருக்குன்னு தான் கண்டிப்பாக நினைக்கிறேன். நானுமே பல யோசனைகள் 6 மாதத்துக்கு பல யோசனைகளுக்கு அப்புறம் தான் வெளில வந்தேன். சரி, நம்ம ஏதோ இதுவாக தான் பண்ணுறோம், நம்ம வீட்டில் நம்ம செய்கிறத நம்ம ஒரு இதுவாக கண்டென்ட்டாக ஒரு வீடியோவாக நம்ம பண்ணுறோம், பரவாயில்ல, இது ஒரு நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மளுக்கு ஒரு அதுவும் ஒருத்தவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக நம்ம செய்வோன்ற மாதிரி, அதுலேயும் நல்ல விஷயத்த நம்ம காட்டுவோன்ற மாதிரி சரி முயற்சி பண்ணி செய்ய ஆரம்பித்தோம். சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
பூஜை வீடியோஸ் இந்த ஆடி மாதம் நம்ம வரலட்சுமி பூஜை எல்லாமே செய்வோம். இது 6வது வருஷம் எனக்கு வரலட்சுமி பூஜை செய்ய போகிறேன். எல்லா வீடியோஸும் ஃப்யூச்சரில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது என் பொண்ணு வரைஞ்ச ட்ராயிங்கு. மாமன் டாட்டர்னு வரைஞ்சிருப்பா. அவள் வந்து எப்போ 8th ஸ்டாண்டர்டில் வரைஞ்ச அந்த ட்ராயிங் அதான் காமிச்சது. என் ட்ராயிங் செம்மையாக வரையும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு தடவை இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். நிறைய வச்சுருக்கா ட்ராயிங்கு. காஃபியும் பஜ்ஜியும் டீயும் பஜ்ஜியும் எடுத்துன்னு எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்தேன். என் பாப்பா வந்து பிஸ்கட்டை அரேஞ்ச் பண்ணி அப்பா குடிச்சு பார்த்துட்டு ரெடியாக இருக்கு, நல்லா இருக்கான்னு கமெண்ட் சொல்லுங்கன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. அவர் சிரிச்சிக்கிட்டே சரி போய் மீதி வேலையை பாருங்கன்னு சொன்னார். சரி வந்துட்டு நாங்கள் வந்து மீதி இருக்கிற பேட்ச் இருக்கிற அந்த வாழைக்காயை போட்டு எடுத்தோம். இது எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல, எனக்கு நடக்கும். இந்த 2 வாழைக்காயும் முழுசாக போட்டுருவோம்மா, மாவு இருக்குமா, பத்துமா. அங்கே பாருங்கள், ஒரு வாழைக்காய் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இந்த 2 வாழைக்காய்க்கே மாவு பத்துமா பத்தாதான்னு யோசிச்சு போட்டிருந்தேன். அது எல்லாருமே நல்லா இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கடைசி பேட்சில் மாவு சரியாக ஓட்டலையோ அதை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே இது ஒரு இதாக தான் இருக்கும். நானுமே அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. 2 வாழைக்காய்க்கும் மாவு கரெக்டாகவே வந்துருச்சு. போட்டு எடுத்துட்டோம். ஃபுல்லாகவே நல்லா கரெக்டாகவே வந்துடுச்சு. சரி, நல்லா இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு சரி நம்ம லாஸ்ட்டாக வரதை நம்ம கூட எடுத்து. கிளைமேட் பாருங்கள், செம்மையாக இருந்தது. ஈவினிங் வந்து நல்லா மழையாக லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டு நல்லா இருந்தது கிளைமேட்டு. அதுக்கு இந்த கிளைமேட்டுக்கும் பஜ்ஜி வந்து ஹஸ்பண்டும் ஒரு 4 அப்படி தான் சாப்பிடுவாங்க. நானுமே ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், 4 3 தான் எடுத்துப்பேன். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எண்ணெய் பலகாரம். நேற்று கூட நம்ம வீடியோவில் வந்து குழி பணியாரம் போட்டிருந்தேன். அவன் தான் ஆசைப்பட்டு கேட்டிருந்தான், அம்மா ஸ்வீட் பணியாரம் போட்டு கொடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கார பணியாரம், ஸ்வீட் பணியாரம் எல்லாமே போட்டிருக்கோம், ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது வந்து பாத்திரம் சரி கழுவி சைட் பை சைடாக பாத்திரத்தை கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்திரத்தையும் கழுவி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் வந்து காலையில் நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். காலை நேரத்தில் லஞ்ச் பாக்ஸ் 3 பேருக்கும் கட்டணும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, அதனால் இப்போவே கழுவி வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னுட்டு எல்லாத்தையுமே கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சொம்பும் அந்த உருளையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். புளி ஊற வச்சுருக்கேன். அது 2 ஏன் வச்சுருக்கேன்னாக்கா, இப்போ வந்து நம்மளுக்கு ஆடி மாதம் வருது இல்லைங்களா, அதனால் இந்த ஆடி மாதம் குலதெய்வ கலசம் எப்படி அமைக்கணுன்றதை நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னென்ன போடணும், அந்த பொருள் எப்படி நம்ம அழைக்கணும்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கேன். உருளி வந்து எப்போதுமே செவ்வாய் வியாழன் 2 நாள் வாரத்தில் ரெடி பண்ணுவேன். நாளைக்கு மறுநாள் டியூஸ்டேன்றதுனால சரி உருளி ரெடி பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணி விளக்கி வைக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன். சரி, சபினா காலி ஆகிடுச்சுட்டு அதையும் ஃபில் பண்ணிவிட்டு வெறும் புளியும் சபினா தான் போட்டு தேற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கே உப்பு தண்ணி தான். எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அழுத்தமாக தேற்றினா உங்களுக்கு நல்லாவே இதாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேன். தீத்திட்டு நல்லா அதுக்கப்புறம் சபினா போட்டு வெறும் கையில் சும்மா அப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும். நல்லா பளிச்சுன்னு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நான் இப்படி தான் பூஜை சாமான் தேய்ப்பேன், வேறு எந்த பொருளுமே போட மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பக்கத்தில் கேட்பாங்க, எப்படி நீ தொலைக்கினா மட்டும் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, எவ்வளோ வெள்ளையாக தேய்ச்சி வைக்கிறேன்னு அப்பத்துலேருந்தே கேட்பாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கையால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சாலே கொஞ்சம் நல்லா வெள்ளையாகிடும். தேய்ச்சிட்டு நல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கிச்சனை இந்த இடத்துல வந்து சாமி துடைக்கிறதுக்குன்னு இந்த துணி நான் தனியாகவே வச்சுருப்பேன். இது ஒரு லைனிங் பிட்டு தான், தனியாக எடுத்து வச்சுருப்பேன். சரி, ரோஸ் வந்தது காலையில், சரி வாங்கி வச்சுருந்தேன். சரி உருளி அலங்காரம் பண்ணிடலான்ட்டு இந்த கலசம் தான். இது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா நான் போடணுன்றதை சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஹஸ்பண்ட் வேப்பிலையும் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க, ரெடியாக வச்சுருந்தேன், எல்லாமே போட்டு காட்டலான்ட்டு. உருளியில் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன். பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் பன்னீர் ஊற்றுறத காட்டல, நான் பன்னீர் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பன்னீரும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை கையால் நுணுக்கி போட்டுக்கோங்க. மஞ்சள் வந்து ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜவ்வாது ஒரு சிட்டிகை கையில் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க உருளியில். அதை போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் பூவை அப்படியே சுற்றி அலங்காரம் பண்ணி வச்சுருங்க. பொட்டு 2 மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து போய் வாசலில் அழகாக கோலம் போட்டு அது மேலே வச்சுருங்க. மங்களகரமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி ஒரு தசங்கமோ ஒரு சாம்பிராணியோ ஏற்றி வச்சோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது வரைக்கும், உங்கள் வீட்டுக்கு உள்ளே வரும்போதே ஒரே வாசனையாக இருக்குன்னுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து என் கூட பழகினவங்க யாராக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்து அக்கா அவங்க வீட்டில் ஒரே மனமாக இருக்குக்கா நல்லா இருக்குன்னுவாங்க. எனக்கு கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாராட்டு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதோ நம்ம பெருசாக சாதித்த மாதிரி. உங்களுக்கு அப்படிலாம் இருந்திருக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரெடி பண்ணி பொட்டெல்லாம் வச்சு எடுத்து போய் வெளில வைப்பேன் பாருங்கள். சரி கோலம் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இதுக்குன்னு ஒரு மனை வச்சுருப்போம். நாங்கள் சைடில் வச்சுருந்த எடுத்து இது வந்து நம்ம வீடு கட்டும்போது 20 வருஷம் ஆகுது வீடு கட்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்போ வந்து இது வந்து தேக்கு மர பலகை இது. நம்ம வாசக்கால் கதவுலாம் செஞ்சோம் பார்த்திங்களா, அதில் பிட்டாக ஒரு 4-5 பீஸ் இருந்தது. அதை எடுத்தே போடல, மனசு வராமல் அதிலே தான் நான் வந்து அந்த உருளி இத்தனை வருஷமாகவும் நான் அதில் தான் வச்சுன்னுக்கிறேன். மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு அதில் தான் வச்சுருவேன். உருளி அதுக்குன்னு தனியாக அந்த முக்காலி சொல்வீங்கள்ல, அதை சொல்லுவாங்கள்ல, அந்த முக்காலிலாம் நான் வாங்கி வைக்கிறதில்ல. இந்த மனையிலே வச்சு பழகுனதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றவே மாட்டேன். நான் என்ன இது பார்த்தாலுமே நான் செய்கிற வழக்கத்தை வந்து சரி இப்படி தான் நம்ம செய்யணும். ஆனால் நான் செய்கிறதும் ஓரளவுக்கு இப்போ பார்க்கும்போது இவ்வளோ வருஷமாக இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கலசம் வைக்கிறதுலாம் நான் ரொம்ப வருஷமாக செஞ்சுன்னு இருக்கிறேன். எனக்கு இப்போ வந்து இந்த மாதிரிலாம் வச்சா நல்லது, இது மாதிரிலாம் எல்லோரும் பெரியவங்க சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல, நம்ம ரொம்ப வருஷமாக இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறோமே. எனக்கே ஒரு ஆச்சரியம். பரவாயில்ல, நம்ம அப்போவே நாங்கள் வீட்டில் நாங்கள் அங்கே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே இது மாதிரி செய்வாங்க. சரி அதை பார்த்து நானுமே சரி நம்மளும் இதே மாதிரி அமைக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து மறுநாள் டியூஸ்டே இல்லையா, அதனால் அன்றைக்கி ஷட்கோண கோலம் போட்டுடலாம் சாமி ரூம்லன்ட்டு மாஃப்லாம் வந்து பசங்க வர்றதுக்கு முன்னே போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள ஏந்திருக்க சொல்லணும், நவர சொல்லணும். அதனால் மாப் வந்து 4 மணிக்கு அவங்க வர்றதுக்கு முன்னே ஒரு 3 மணி போலவே வீடெல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டேன். திங்கக்கிழமை எப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ் செய்வோம், அதனால் திங்கக்கிழமை கண்டிப்பாக மாப் போட்டுருவேன். அதே மாதிரி வியாழக்கிழமை கண்டிப்பாக கம்பல்சரி மாப் போட்டு நல்லா தொடச்சி வெளியிலலாம் அழகாக நல்லா தொடச்சி இது மாதிரி பண்ணி வச்சுருவோம் அலங்காரமாக. ஏன்னா காலையில் டியூஸ்டேன்றதுனால நான் முருகருக்கு விளக்கு போட்டு காலையில் பூஜை பண்ணுவேன். அதனால் காலையில் நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு இங்கேயும் வந்து இந்த வேலையை செஞ்சோன்னா மதியம் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ், வந்து 12-12:30 ஆகிடுது. அதனால் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பிஃபோராக செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மறுநாள் காலையில் பூஜை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த தசங்கம் ஏற்றி வச்சு பாருங்கள், செம்ம வாசனையாக இருக்கும். வீடு வந்து நல்லா மணமாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் நான் வந்து கண்டிப்பாக வந்து இது தூபம் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.